அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அவர்களுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பின் மாறுறார். செவ்வாய் பகவானானவர் ரிஷபத்திலே அப்படியே இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க மாறுறாரு, மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்ப ஆகஸ்ட்ங்கும் போது அர்த்தமான பலன்கள்ல போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஜூலை 2ஆம் தேதி வக்ரமாயி கடகத்துல இருந்து வக்ரமாயி மிதுனத்துக்கு போறார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதிக்கு பின். அதுக்கப்புறம் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்பன்னா ஜூலை 23ஆம் தேதி. சோ வக்ர நிலையிலே கடகத்திலையும் இருக்காரு, வக்ர நிலையிலே புதன் ஆட்சி பெற்று மிதுனத்திலையும் இருக்காரு, வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். 3 நிலைகள்ல இந்த காலகட்டத்துல இருக்காரு. அடுத்தது குரு பகவானானவர் அதே கடக ராசியில இருக்கார். சுக்கிர பகவானானவர் ஜூலை 4ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு. சோ சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைகிறார். அப்ப இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா அதுதான். சனி பகவானானவர் எப்பவும் போல மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். இது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். இதனால பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வாகனங்கள்ல இப்ப நம்ம கூட பார்த்தோம், போக்குவரத்துல நிறைய கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம். அதிலே ஏதாவது குறை ஏற்படும். அந்த குறை வெளியில வரும். ஜூலை 4க்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்பீங்க. காது கொடுத்து கேட்கலாம். நியூஸ்லயே நம்மலாம் பார்க்கலாம். வாகனங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு, ஃப்ராட் நடந்திருக்கு, ஏமாத்திட்டாங்க, ஓட்ட வாகனத்தை பழைய வாகனத்தை மறுசீர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வேணா சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்ப பழச புதுசு மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எதுவுமே புதுசா இருக்காது. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வாகன ரீதியா இது நடக்கும். அதே மாதிரி கோல்டு ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா இந்த துணி சம்பந்தப்பட்ட இடங்கள் வேலையாய் இருக்கும்ல, ஆடம்பரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் இந்த நேரத்துல எதிராக செயல்படும். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவா பிசினஸ் ரிலேட்டடா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ரிஷபராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவோட இணைகிறார். இந்த மாசம் உங்களுக்கு முழுக்க முழுக்க தனித்துவம், தனிமை, பிரிவினை இதை பத்தியான விஷயங்கள் தான் மனசுல ஓடும். என்ன சொல்ல போனா எல்லாரையும் சந்தேகிக்கிற மனப்பக்குவம். இவங்க இதை பண்ணிட்டாங்களோ, அவங்க அதை பண்ணிட்டாங்களோ, இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ, இவன் தான் இதை செஞ்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் படுற மாதிரி உள்ள அமைப்புகள் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணைவது இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணி நிறைய குழப்பங்களை உருவாக்கி மனத்தெளிவு இல்லாம ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்குமே உடம்புல குறிப்பா தோள்பட்டை பகுதிகள், இடுப்பு பகுதிகளில் பிரச்சனை வரும். ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியில உச்சம் பெறுவதனால் ராசியாதிபதியை பாதுகாக்கிற, தலையை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல தோள்பட்டை பகுதிகளை உடைக்கும். அப்ப தோள்பட்டை பகுதிகள், இடுப்பு பகுதிகள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் இந்த நேரத்துல உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இந்த வாக்குவாதம்லாம் குறைஞ்சு நல்லபடியா வரும். என்ன சொல்ல போனா தந்தை சொல் கேட்கும் பிள்ளையாக இந்த மாசம் நீங்க மாறுவீங்க. ஏன்னா சூரியன் குருவோட சேர்ந்து குருவை அஸ்தமனப்படுத்தி பாசிட்டிவா 9ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ தந்தை என்ன சொன்னாலும் கேட்பீங்க. தந்தையால் வெற்றி அப்படிங்கிற அமைப்பு கூட ஏற்படுத்தும். காதல் திருமணத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தையே இருப்பார். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்த்தாலும், 5ஆம் இடத்தை பரிபூர்ணமா பார்த்தாலும் தோல்வியை கொடுக்காம வெற்றி அடைய வைப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சாதகமா இந்த காலகட்டத்துல சனி இயங்குவார். இந்த குரு பார்வையும், குரு சனியை பார்க்கறது, சனி குரு 5ஆம் இடத்தை பார்க்கறது ஃபுல் பாசிட்டிவா ஏற்படுத்தும். வக்ரமாகிற காலகட்டத்துல 5ஆம் அதிபதி வக்ரமானா ஃபெயிலியர் ஆகணும். ஆனா உங்களுக்கு இது பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தாயாருடைய உடல்நிலை கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா?
வாழ்க்கையில் இழந்து இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல போனவங்களா இருந்தா, அதாவது ஜனனகால ஜாதகத்துல ஒரு சிலருக்கு இயல்பாவே இரண்டாவது திருமணம்னு இருக்கும். அந்த மாதிரி அமைப்புல இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல அந்த 2வது மனைவி கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுவும் விட்டுட்டு போய் 3வது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு சிலர் வாழ்க்கையில ஜாதகங்கள்ல அப்படி இருக்கும். அந்த மாதிரி அமைப்புலாம் இந்த மாதிரி நேரத்துல தான் நடக்கும். 11ஆம் அதிபதி அஸ்தமனப்படுத்துறார். யாரால? சூரியனால, 4ஆம் அதிபதியால. அப்ப அந்த 4ஆம் இடத்தால எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே சிறப்பா இருக்குன்னே சொல்லலாம். வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத ஒரு ஒரு முழுமையா சொல்ல முடியாது. குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், வாகனம் சம்பந்தப்பட்ட வழக்குகளா இருந்தா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆப்போசிட்டா எதிராத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தாய் வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியிலே இருப்பது பலம். நண்பர்களாலும் மனைவியாலும் முழு ஆதாய பலன்கள் கிடைக்கும். நல்லா சந்தோஷமா, சௌகரியமா, சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திடீர் அலைச்சல்கள், திடீர் பயணங்கள்லாம் ஏற்படும். நண்பர்களாலோ, மனைவியாலோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்படிங்கிறத பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியான திருமண முறிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசியில் அமர்ந்தாலும் செவ்வாய் உங்க நட்சத்திராதிபதியா சூரியன் உஷ்ண குணம், தேக ஆரோக்கியம் சூடா இருக்கும். செவ்வாய் அவரும் ஒரு ஹீட்டான கிரகம். சூடும் சூடும் சேர்ந்தா நெருப்பும் இப்போ காட்டுத்தீயே நெருப்பும் நெருப்பும் மோதிதான் அணையும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி அமைப்பு உங்கள்கிட்ட வரும்போதுல ஒருத்தருக்கு இல்லாட்டி ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். மனைவிக்கோ கணவனுக்கோ உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். இல்லாட்டி பிரிவினை கொஞ்ச நாள் டெம்பரவரியா பிரிஞ்சு இருக்கிற அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். பேரும் புகழும் உயர்ந்த இடத்துக்கு போகும். அதுல எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு அவார்டு வாங்குறேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு படிப்பை படிக்கிறேன் அப்படிங்கிறதுனால டெம்பரவரியா பிரிஞ்சு போகலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல தானே சுக்கிரன் கேது சேர்ந்திருக்காங்க. அப்ப நீங்க படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சிறிது காலம் பிரிவினை ஏற்படுத்தும். அவார்டு வாங்குறேன் வேணா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி ராசியை தொடர்பு கொள்றார். அந்த 9ஆம் அதிபதி உச்சகுருவோட பார்வையில இருக்கார் அப்படிங்கிற ஒரு கணக்கும் வர்றதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த அவார்டு பதவி இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுனால கொஞ்ச காலம் பிரிஞ்சு வாழ்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது ஃபுல் பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை ஜனங்கள தசாபுத்தி கொஞ்சம் பாதிப்பா இருந்தா அப்படியே நெகட்டிவா எல்லாம் வேலை செய்யும். சண்டை போட்டு ஏதாவது வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தாயாரால் பிரச்சனை இந்த மாதிரி போகும். 4ஆம் இடம் பாசிட்டிவா இயங்குனா பாசிட்டிவா வெளியில பிரிஞ்சு போவீங்க. 4ஆம் இடம் நெகட்டிவா ஜனகால ஜாதகத்துல இயங்குனா நெகட்டிவா பிரிஞ்சு போவீங்க. அதை மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கும். வாகனங்களை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிறது நல்லது. வேணா இந்த காலகட்டத்துல 4ஆம் அதிபதி சுக்கிரனோட இணைந்து கேதுவோட இணைந்து வாகனம் ஓட்டும் போதுல நீங்க கரெக்டா தான் போவீங்க. ஆப்போசிட்ல வர்றவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க ராசி அதிபதியோட கேது இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் வாகனங்கள் விஷயத்திலையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தாயாருக்கு ஹீட்டால வரக்கூடிய பிரச்சனை அப்படியும் இருக்கலாம். முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்துல தாய் வழி சொந்தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். தாய் வழி சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லை அவங்களால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலையில் தந்தையால் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி கொடுத்த வாக்கினை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில சமயம் கடன் வாங்குவீங்க. ஸோ கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறது உண்மைதான். ஆனா அது நியாயமா அநியாயமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதனால் எவ்வளவு பணம் கைக்கு வந்தாலும் அது சரசரன்னு செலவாகிக்கிட்டே இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால எந்த ஒரு வேலையும் பார்த்து நிதானமா பண்றது நல்லது. அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி செவ்வாய் ராசியில் இருப்பது, ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் இருப்பது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் ஒரு வகையில உங்களோட வீரத்தையும் ஆண்மையும் காமிக்குது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் உங்களை கோபக்காரன், குணம் கெட்டவன்
பெர்ஃபெக்ட்னு சொல்லி நம்மளை சாவடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு எப்படி செயல்படணுமோ செயல்பட்டுக்கங்க அப்படிங்கிறது தான் சொல்லலாம். அதே மாதிரி சனியோட சஞ்சாரம் 11ல இருக்கிறது சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிக்கும். குறிப்பா உடல் ஊனத்தை ஏற்படுத்தும், மனைவியால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும், நண்பர்களால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வியை கொடுக்கும் சனி பகவான். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க பிளஸ் எதுனா உடன் பிறந்த சகோதரர்கள், இளைய சகோதரர்களும் தாயும் தான். இந்த நேரத்துல சுக்கிரன் கேது அங்கே இருக்கிறதுனாலே உங்களுக்கு பிளஸ் 4ஆம் இடத்துல தாய்க்கும் 3ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துல குருவும் வக்ரபுதன் இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவான அமைப்பை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபுல் பாசிட்டிவ். அதாவது 3ஆம் இடத்துலயும் சூரியன், 4ஆம் இடத்துல கேது சூரியனோட இடத்துல போனதுனால சூரியனா மாறிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில முழுக்க முழுக்க 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் செவ்வாய்க்கு பரிபூரணமா வேங்கும். ஏன்னா செவ்வாய் நெருப்பு கிரகம், சூரியன் கேது நெருப்பு கிரகம். அவங்க 3 நாள்ல உட்காந்துருக்காங்க, 3 நாளும் ஃபுல் பாசிட்டிவா இயங்கிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தொழிலையும் மென்மேலும் வளர்ச்சி ஏற்படும், அதீத லாபம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தொழிலால் கடன் வாங்குபவர்களும் நீங்க தான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. பெரும் கடனா வாங்கிடாம சிம்பிளா எந்த ஒரு வேலையும் பாருங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லாபம் பாருங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அதனாலே நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இந்த நேரத்துல உங்களுக்கு புதன் வக்ரம், அதீத புத்திசாலித்தனம் தான் பாதிப்பு. முட்டாள் மாதிரி நடச்சு புத்திசாலியா மாறுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி 50 வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்பை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.